வணக்கம். என் பேர் சப்னா. இவன் என் பையன். என் பேர் மயாங்க். எனக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து ஆலு பராட்டா. இதுக்கு எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மசத்து உருளைக்கிழங்கு, பிசைஞ்ச கோதுமை மாவு, நெய், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ட்ரை கோதுமை மாவு, கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு. இப்போது வந்து நாங்கள் வந்து மெசத்து உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு போடணும். சால்ட்டு எவ்வளோ நம்ம தேவைப்படும் அதுக்கு அக்கார்டிங். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இது நல்லா மேஷ் பண்ணிடணும். நம்ம இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்போ நம்ம சைடில் வச்சிடணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, பிசைஞ்ச கோதுமை மாவு. இதில் நாங்கள் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, நல்லா தண்ணி போட்டுட்டு, ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, நார்மலாக பிசையணும். இப்போது ரோல் பண்ணிவிட்டு, இப்போ ட்ரை கோதுமை மாவு நாங்கள் வச்சுருக்கோம். ஜஸ்ட் டச்சப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணணும். ஸ்மால் ரோல் பண்ணக்கப்புறம் நாங்கள் இது மெசத்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது சென்டரில் ஃபில்லிங் பண்ணணும். ஃபுல்லாக 4 சைட்லேருந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். இது ரோல் பண்ணிட்டு இது ட்ரை கோதுமை மாவில் நாங்கள் ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இது இப்போ நாங்கள் தவாவில் போட போகிறோம். தவா லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இது ரோல் பண்ணோட ரொட்டி வந்து இந்த தவாவில் போட்டுக்கணும். ஏமா இப்படி சுற்றுறீங்க? 4 சைட்லேருந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இல்லைன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு மாவு அப்படியே வயலில் வரும். அப்போது இது நம்ம திருப்பிடணும். ஏன்னா 2 சைட்லேருந்து நம்ம ஃப்ரை ஆகணும் இல்லையா. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெய்யை வச்சுட்டு இது கரண்டி வச்சுட்டு டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு நெக்ஸ்ட் சைட் கூட நீ இப்படி நெய் தடவிடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆலு பராட்டா கிடைக்கும். சரிம்மா. பார்த்தியா நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு இல்லையா? ஆமாம். இன்னும் நம்ம 2 நிமிஷம் மட்டும் இது ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு ஆலு பராட்டா ரெடி ஆகிடும். இது ஆலு பராட்டா வந்து இப்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து ஆலு பராட்டா ரெடி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ஆலு பராட்டா வந்து நாங்கள் தயிர் தொட்டுட்டு சாப்பிடுவோம். அப்படி பார்க்குறியாப்பா? சூப்பராக இருக்குமா? மேதா மாவு இருந்தால் நம்மளுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். இது கோதுமை மாவு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, நம்ம தயிர் கூட தொட்டு சாப்பிட்டா இது ஹெல்தியான டிஷ். நீங்கள் வீட்லேயும் நல்லா ட்ரை பண்ணுங்கள்.